வணக்கம் பிள்ளைகளா. நாம் ஷேபா பள்ளியின் காணொலி காட்சி பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வகுப்பில் நாம் கம்பராமாயணத்தை பார்த்து முடித்துவிட்டோம். நம்முடைய இந்த இயலின் பொருண்மையானது பண்பாடு என்ற தலைப்பில் வருகிறது. இன்றைக்கு நாம் துணைப்பாடம் பார்க்க போகிறோம். எழுத்தாளர் பூமணி அவர்களால் இயற்றப்பட்ட சிறுகதை உரிமை தாகம். இந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பக்கம் 57. அதாவது எடுத்துக்கிட்டிங்களா? நுழையும் முன் பார்த்துக்கோங்க. படிக்கிற கேளு. எடுத்துக்கோ. நீ எடுத்துக்கிட்டியா புத்தகத்தை? சரி. நிலம் சடப்பொருள் அல்ல. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வருவாய் பெரிதாக வரவில்லை என்றாலும் நில உரிமை, நிலம் சார்ந்த வேளாண்மை ஆகியவற்றை ஒரு பண்பாடாகவே கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நிலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிற பண்பாடு எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் பழம்பண்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. நிலத்துடனான உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துகிறது. இன்றைக்கு கூட நான்லாம் யோசித்து பார்க்குறேன். எங்கள் கிராமம் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தை உணர்வுபூர்வமாக நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நிலத்தை வந்து அதை ஒரு ஜடப்பொருளாக நிலம் தானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்னுடைய நிலம், என்னுடைய வயல் அப்படின்னு நினைத்து தங்களுடைய வருமானத்தை கூட அதில் எந்த அதிகமாக ஈட்ட முடியலனா கூட எப்படியாவது என் நிலத்தை நான் செழிப்பாக வச்சுருக்கணும், பசுமையாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையோடு போராடிக்கிட்டே நிலத்தை கவனித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அழகான ஒரு பாடல் இங்கே பாருங்கள். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு நிலமானது அதனுடைய உரிமையாளர்களுடைய குணத்தை பொறுத்து அது எப்படி இருக்குமோ அந்த நிலம் நல்லதாக இருக்கும். புரியுதா? உரிமை கொண்டாடுகிறாங்க இல்லையா, அவங்களுடைய குணம், அவங்க ஒரு ரொம்ப அந்த நிலத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நிலம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே பொறுப்பு இல்லாமல் அதை பற்றியே எதுவுமே யோசிக்காமல் சிந்தனை இல்லாமல் இருக்கும்போது அந்த நிலம் நல்லா இருக்காது. எவ்வளோ அழகான வரி பார்த்தீங்களா? நிலத்தோடு மனிதர்களுக்குள்ள அழகான ஒரு தொடர்பை சொல்லுது. இது நிலத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எந்த ஒரு பொருளை நாம் உரிமை கொண்டாடினாலும் அந்த பொருள் மீது நாம் ஒரு நேசம் வைத்திருந்தால்தான் என்ன செய்வோம், அந்த பொருளுக்கு மதிப்பு கிடைக்கும். சும்மா என் பொருள் சொல்லிட்டு எதையுமே கவனிக்காமல் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே இல்லை. அதுதான் அழகாக சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பூமணி அவர்கள் எழுதுனது சொன்ன இல்லையா, இப்போ நம்ம அவரை பற்றி பார்க்கலாம். பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். கரிசல் காடு அப்படின்னாக்கா என்னன்னாக்கா விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டத்தை தாண்டி அதெல்லாம் வந்து கரிசல் காடுன்னு சொல்லுவாங்க. மழை பெய்யும் போது தான் அங்கே என்ன நடக்கும்? விவசாயம் நடக்கும். அந்த பகுதியில் முக்கியமாக ராஜநாராயணன் இன்னும் பல எழுத்தாளர்கள் வந்து இருக்கிறாங்க. அது போலவே பூமணி ஐயா அவர்களும் அவருடைய இயற்பெயர் வந்து பூ மாணிக்க வாசகர். அவருடைய பெயரை சுருக்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணார்? பூமணின்னு வைத்து கொண்டார். நீங்களாம் அசுரன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த அசுரன் படத்துடைய கதை வந்து இவருடையது தான். இந்த கதையில் சில மாற்றங்களோடு அந்த படம் வந்து வெளிவந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு படத்தை கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இயக்கியிருக்கிறார், கருவேலம்பூக்கள். அதுக்கப்புறமா இவர் வந்து கூட்டுறவு துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியிருக்கிறாரு. அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் ஆகியன இவரது சிறுகதை தொகுப்புகள். இப்போ என்னென்ன கதை எழுதியிருக்க? வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். இவர் எழுதின அஞ்ஞாடி என்ற அந்த புதினத்திற்கு 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். இப்போ இவரை பற்றி நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போக போகிறோம். இந்த கதையின் நாயகன் யாருனாக்கா முத்தையன், கதாநாயகி மூக்கம்மா. முத்தையனுடைய தம்பி தான் வெள்ளைச்சாமி. வெள்ளைச்சாமியோடைய மனைவியும் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் கொடுக்கப்படலை. அப்புறம் மேலூர் பங்காருசாமி அப்படின்ற ஒரு கடன் கொடுக்குறவர், விவசாயிகளுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு முதலாளியை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ முத்தையன் மூக்கம்மா வந்து 2 பேரும் என்னது திருமணம் ஆனதுலேருந்து அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளைச்சாமியை அவனோட கொழுந்தை மூக்கம்மாவுக்கு கொழுந்தை வளர்த்துட்ருக்குறாங்க. அப்படி வளர்த்துட்ருக்காங்க. அப்புறம் திருமணமும் முடித்து கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு வெள்ளைச்சாமி என்ன செய்கிறான்னா அவனுடைய சொத்தை பிரித்து எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்? சொத்தை பிரித்து எடுத்துக்கிட்டு கூட அவனுக்கு அதை சரிவர பயன்படுத்த தெரியல, கடனாளி ஆகிடுறான். இந்த ஆள்கிட்ட மேலூர் பங்காருசாமி கிட்ட கடன் வாங்கிடுறான்.
அந்த கடன் வாங்கினவுடனே அவனுக்கு என்ன ஆயிடுது, விவசாயத்தை அந்த நிலத்தின் மேலே உரிமை இல்லாமல் போயிடுது. அப்போ இதை கேள்விப்பட்டு மூக்கம்மா என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லிடுறா. அப்படி அவன் சொன்னவொன்னே அவனுடைய கணவனுக்கு தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அது போல் அவன் என்ன செய்கிறான், பொங்கி எழுதிட்டு எவ்வளவோ நான் அவள் பேசாமல் இருந்த தம்பிக்கிட்ட போய் என்ன செய்கிறான், பேசுறதுக்கு தயாராகிறான். அதுக்கு மூக்கம்மாவை என்ன பண்ணுறா, தன்னுடைய கம்மலை கழற்றி கொடுத்து கடன் அடைக்கிறதுக்கு உதவி செய்கிறா. அப்படியாக இந்த இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த நிகழ்வை தான் நம்ம இந்த கதையில் நம்ம படிக்க போகிறோம். அதாவது நம்முடைய உடன்பிறப்புகள் மேலே நம்ம எவ்வளோ பாசம் வைத்திருக்கணும் அப்படின்றத இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இல்லையா, ஒற்றுமையே வலிமை. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய குடும்பத்தை நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒரு கதை தான் இது. மிகவும் அழகாக கொண்டு செல்கிறார் ஆசிரியர். இதை நம்ம அந்த வட்டார வழக்கில், விருதுநகர் வட்டார வழக்கில் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம தமிழ் இப்படிலாம் பேசுகிறாங்களா, தமிழ் நம்மளாம் சென்னை தமிழ்னா எல்லோரும் கொச்சை தமிழ் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளாம் ஒன்றும் கொச்சை தமிழ் பேசுகிறதில்ல. ஆனால் இந்த ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகளை எழுத்த விட்டுருவாங்க, நீட்டி பேசுவாங்க. அதெல்லாம் இந்த கதையில் நம்ம பார்ப்போம். அவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள் அதையும் நம்ம இதில் பார்ப்போம். படிப்போமா? பக்கம் 57 எடுத்துக்கிட்டிங்களா? சரி. அந்த சங்கதி இதுவரைக்கும் முத்தையனுக்கு தெரியாது. அவன் பெண்டாட்டி சொல்லித்தான் தெரியும். மேலக்காட்டில் கீழத்தாறு மேலே நம்பிக்கை கிரயம் எழுதியிருக்குதாம்ல உங்கள் தம்பி. மேலக்காடுனா வயக்காடு, பெரிய வயக்காடு. அதில் கீழத்தாறுனா கிழக்க இருக்கிற வயல். நம்பிக்கை கரையானா கடன், நம்பிக்கைக்கு கடன் வாங்கியிருக்காம உங்கள் தம்பி இந்த நிலத்தை காமிச்சு. முற்றத்தில் எருமைச்சாணியுடன் பருத்தி விதையை ரோசி விதைப்பெட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் மூக்கம்மா. பெட்டியை வாங்கி கடகத்தில் எண்ணி கொட்டிய முத்தையன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் கண்ணில் கோபமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. பருத்தியை விதைக்கிறதுக்கு அவங்க தயார் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க, எருமைச்சாணி கூட நல்லா அதை உரசி அதை என்ன பண்ணுறாங்க, பெட்டியை வாங்கி போட்டு அதை எடுத்து எண்ணி வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறான், கோபமாக தன்னுடைய மனைவியை பார்க்குறான். என்ன இது அப்படின்ட்டு. என்ன எப்படி சொல்கிற? அவனுக்கு மனசு துருதுருத்து சாட்டை கம்பை எடுத்து கயிறின் பிரிந்த பாகத்தை தொடையில் வைத்து திரிக்க ஆரம்பித்தான். இந்த மாடுக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா சாட்டை கொம்பு, அதை எடுத்து என்ன செய்கிறான், அந்த அவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துருச்சு. அதோடு அதை எடுத்து என்ன பண்ணுறான், அந்த கயிறை தொடையில் வைத்து சரி பண்ண ஆரம்பிக்கிறான். நேற்று கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. மனக்கசப்பு போல இருக்கு. மேலூர் பங்காரி சாமி கிட்ட 200 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் கடைசிக்கு அந்த ஒரு குறுக்கதவும் நம்பிக்கைக்கரையும் எழுதி கொடுத்துச்சான் உங்கள் தம்பி. 6 மாதத்துக்கு மேலே ஆச்சாம் இது நடந்து. பெண்டாட்டிக்காரி சண்டையை தொடங்கி இருக்கா. தொடை மயிரில் சாட்டை கயிறு பின்னி சுளிரிடவும் அவன் முகஞ்சுளித்தான். இந்த இதை கேட்டுட்டு இருக்கும்போதே அவனுக்கு அந்த கயிறு ஆனது அவனுக்கு தொடையில் ஒரு விதமாகப்பட்டு என்ன ஆகுது, அவனுக்கு இந்த கவலையான ஒரு செய்தியை கேட்டு இன்னும் அவன் முகம் சுளிக்கிறான். 2 வீடுகளுக்கும் நடுவில் இருந்த குறுக்கு சுவரை வெறுத்திருந்தான் அவன். 2 வீட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு குறுக்கு சுவர் தான். இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் கேட்கும், அந்த பக்கம் பேசுறது இந்த பக்கம் கேட்கும். ஆனால் 2 பக்கமும் பேச்சுவார்த்தை கிடையாது. மேலக்கரிசலில் ஏற்பூட்டி கலப்பை முக்க சாலடிக்கும் போது பிச்சி பூவாக மண் விரிந்து விழும் அழகில் அவன் மனசு லயித்தது. மேலக்காடு அவனுடைய நிலத்தை நினச்சி பார்க்குறான். அந்த உழுதலப்போ அந்த மண் எவ்வளோ அழகாக மணலுடைய நிலத்தை பண்படுத்தும் போது உழும்போது அது எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு நினைக்கிறான். அப்புறம் கம்பு விளையிறதை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. கம்பு விளைந்தால் தட்டை ஒன்று விரல் தண்டி வாய்க்கும். மூக்கை அறுக்கிற மாதிரி 1 முழத்துக்கு கருது வாங்கும். கருதுகளை பிணையல் விட்டால் ஐரை குஞ்சுகளாக களம் நிறைய தவசம் பெருகும். மூக்கம்மா அந்த வீட்டில் காலெடுத்து வைத்து 15 வருஷம் ஆகிறது. இன்றைக்கு 3 பிள்ளைகளுக்கு தாய். வீட்டுக்கு வந்த நாளில் முத்தையனுக்கு மட்டும் அவள் காய்ச்சி போடவில்லை. அவன் தம்பி வெள்ளைச்சாமிக்கும் மாமியாருக்கும் சேர்த்தே பொங்கினான். வெள்ளைச்சாமிக்கு அப்போது சின்ன வயசு. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் வந்து மதனி கஞ்சி வேணும் என்று சினுங்குவான். அவள் அழுத்து கொள்ள மாட்டாள். வெள்ளைச்சாமி இளவட்டமாகி கல்யாணம் முடிக்கும் வரைக்கு மூக்கம்மாளின் கைக்குள் மகனைப் போல் வளர்ந்தான். எந்த நேரமும் மதினியின் வாயிலிருந்து இந்தாடா வெள்ள தான்.
எல்லாம் கல்யாணமானதுடன் சரி. அத்தனை பாசமும் அடிமனசுக்குள் அமுங்கிவிட்டது. கல்யாணமாகி 1 மாதம் வாந்தக்கமாதான் இருந்தான். பிறகு பெண்டாட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணனுடன் தகராறு, பங்கு பாகம், சொத்து சுகம், அப்பப்பா அதெல்லாம் நடக்கக்கூடாத கதை. வெள்ளைச்சாமி தனியாக உழை வைத்த அன்றைக்கு கூட அவள் சந்தோஷமாக தன் கைப்பட தானியம் அளந்து கொடுத்தாள். முத்தையனுக்கு தம்பி மேல் அப்படி ஒன்றும் பெரிய கோபம் இல்லை. பங்கு பாகம் பிரிக்கும்போது அவன் பேசிய வார்த்தைகளை தான் தாங்க முடியவில்லை. நீ எனக்கு அண்ணனாக்கும், தகப்பன் செத்த நாளிலிருந்து தோளில் சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியின் கன்னத்தில் அடித்தால்தான் மனசாரும் போல் இருந்தது. அவனை எப்போதாவது கடிந்து பேசியதுண்டா? வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தால் கூட பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான். அட, நிலத்தை கிளறணும்டா, அப்பதான் வகுறு நிறையும். அப்படி வளர்ந்த பயல் நெஞ்சை கீறி விட்டானே என்ற ஆத்திரத்திலே அழுகை வந்துவிட்டது. ஏலே, உனக்கு தகப்பன் முகம் சரியா தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டையாக்கும், நானும் அண்ணன் இல்லை? அவன் படபடத்தான், கண்ணீரை அடக்க முடியாமல் நகர்ந்து விட்டான். அன்றைக்கிலிருந்து இதுவரை தம்பியுடன் முகம் கொடுத்து பேசியது கிடையாது. தம்பியும் ஒரு ஜோடி மாடு, காடு, கரை, வீடு, வாசல் என்று குறைவில்லாமல் தான் பிழைத்தான். திருகை மேல் உட்கார்ந்திருந்த முத்தையன் படக்கென்று வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தான். தம்பியின் வீடு பூட்டி இருந்தது. வெள்ளப்பையன் எங்கேயோ போயிட்டான் போல் இருக்கு, வீடு பூட்டி கிடக்குதே. அவள் உஸ் என்று இறைந்தாள். மேலூருக்குத்தான் போயிருக்கோம், விதப்பு நேரம் இல்லையா? அவரை எப்படியாச்சும், அவரைனா இந்த மேலூர் பங்காரு சாமியை சரி கட்டி விதைக்க வேணாமா? பின்ன அவர் வந்து நின்றுக்கிட்டா கேவலம்தான். முந்தா நாள் சொல்லி விட்டாராம், பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி. அப்படி இல்லைன்னா அவர் வீட்டு விதை பெட்டி பிஞ்சைனா நிலத்துக்கு, புன்சை நிலத்துக்கு வந்துருன்னு சொன்னாராம். குத்து குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்குள் சாலுக்கு சால் 8 போட்டு விதைப்பெட்டியில் சலாரென வீசி விதைக்கு தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. என்னுடைய இடம், நான் விதைக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை செய்கிறதா? அது எவ்வளோ ஒரு அவனுக்கு அப்படியே எரிச்சல் வருதா நினைக்கும் போதே. கையில் துட்டு இல்லாமல் போய் என்ன செய்ய போகிறான்? அதில் வேற அவர்கிட்ட வசமாக புடியும் கொடுத்தாச்சு. வெறும் வாயிட்டு சரி கட்ட முடியுமா? அவருக்கு என்ன இது 10ஓட 1? நமக்கு சொல்லு, கூறுகட்ட பையன் இப்படி செய்வானாக்கும். இப்போ என்ன செய்கிறது? நம்ம கையிலையும் துட்டு கிடையாது. பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கி போட்டு சொல்லி அவன் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய மனைவிக்கு வெளிப்படுத்துகிறான். தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடும் பாவனையில் மூக்கம்மாளை பார்த்தான். அவள் ஈரக்கையை சீலையில் துடைத்துவிட்டு காதில் கிடந்த நகைகளை கழற்றி கொண்டிருந்தாள். இந்தாங்க, இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடைச்சிட்டு மறுசோலி பாருங்க. அது என்னமோ சின்ன பிள்ளை தெல்லு தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிடுச்சு. நாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அவன் தலை குனிந்து கொண்டான். வெள்ளைச்சாமி வீடு வந்து சேர மதியமாகி விட்டது. மதியம் பார்க்குறான், அண்ணன் வந்துட்டானா தம்பி வந்துட்டானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். மதியானம் வந்துட்டான். வந்ததும் ஒரு செம்பு தண்ணீர் குடித்து விட்டு நடு வீட்டில் துண்டு விரித்து மல்லாக்கப்படுத்து கூரை முகட்டை பார்த்தபடி கிடந்தான். வாசலில் உட்கார்ந்திருந்த அவன் பெண்டாட்டி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். முத்தையனுக்கு தம்பி வீட்டுக்குள் கால் எடுத்து வைக்க மனசில்லைதான். இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தில் புறப்பட்டான். வெள்ளை இருக்கானா? யாரிடமோ பேசுவது போல் கேட்டுக்கொண்டு வாசலுக்குள் நுழைந்தான். வெள்ளைச்சாமியின் பெண்டாட்டி எழுந்து போய் எதிர் வீட்டு திண்டில் உட்கார்ந்து கொண்டான். வாசலை தாண்டி போய் உள்ளே உட்கார்ந்தான் முத்தையன். வெள்ளைச்சாமி துண்டை சுருட்டி எழுந்து மூலையில் சாய்ந்தான். அண்ணனுடைய முகத்தில் முழிக்கவில்லை. அவனுக்கு அண்ணனை பார்க்க கூட சங்கடப்படுறான். நடுச்சுவர் மேல் பின்னி இருந்த 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான், என்னடா வெள்ளங்காட்டிலிருந்து ஆளு தட்டுப்படலை? ஊர் முழுக்க விதப்பு மும்முரத்தில் அலையுது, நீ பாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி? எங்கே போயிருந்த நேரம் வரைக்கும்? தம்பியை கேட்குறான். விஷயத்தை தம்பியின் வாயிலிருந்தே வரவழைக்க வேண்டும் என்றது இவனுடைய எண்ணம். வெள்ளைச்சாமி செருமிக் கொண்டான். மேலூர் பங்காரு சாமி கிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட என்ன சொல்லி? ஒரு 200 தரணும், வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 6 மாதத்துக்கு முன்னால் மேலே காட்ட கரையை எழுதி வச்சேன். இப்போ அது மேலே திரும்புவார் போல இருக்கு. வெள்ளைச்சாமியின் முகத்தில் வருத்தம் கலந்த வெட்கம் நிழலாடியது. அப்படி என்னடா வந்துருச்சு? பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு. நான் ஒருத்தன் கிடக்க எல்லாம் அடுத்த வாசல்ல சொல்கிறதுக்கு என்ன? சரி, என்ன விடு. உன் மதினிக்கிட்டையாச்சே சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு கூட அவ சொல்லித்தான் தெரியும். வீட்டில் பெண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பிழப்புன்னு நினைக்காத. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சுத்துலையும் 4 இருக்கணும். அதை உணர்ந்துக்கோ முதல்ல. முத்தையனுக்கு குரல் தழுதழுத்தது. அவன் மனசில் இப்போது கோபம் இல்லை, தம்பியை கனிவுடன் பார்த்தான். வெள்ளைச்சாமியின் பெண்டாட்டிக்கு இது கேட்டிருக்கணும். ஆனால் அவள் கேட்டது போல காண்பித்து கொள்ளவில்லை. அவள் குழந்தையின் சிரிப்பில் கரைந்திருந்தாள்.
அப்படியே என்ன செய்யறா, பாவனை பண்றா, குழந்தைய பார்த்துட்டு இருக்க மாதிரி. வெள்ளைச்சாமிக்கு வாய் எழும்பவில்லை. முத்தையன் கேட்டான், சரி சரி அது போகட்டும், நிலத்தை அறுதியா எழுதி கொடுத்துட்டியா இல்லை நம்பிக்கையாவா? பத்திரம் முடிச்சாரா? என்ன பண்ண, நிலத்தை ஒரேடியாக வித்துட்டியா அல்லது ஒரு கடனாக தான் வாங்கியிருக்கியா? எழுதி கொடுத்துருக்கியா ஏதாவது அப்படின்னு கேட்குறான். நம்பிக்கையாக தான், வட்டிக்கு தான் எழுதி வாங்கினார், வட்டிக்கு தான் என்கிட்ட என்ன செய்றாரு, எழுதி வாங்கிக்கிட்டாரு, வட்டி கட்டியாச்சு, முழு பணமும் இப்பயே வேணுமா. மேலூரில் வச்சு எழுதினாங்க, தலையை ஒட்டி கையெழுத்து போட்ட, தலைனா ஸ்டாம்ப்பு, சரியா? கிராம முழுசு தான், கிராம நிர்வாக அலுவலர் சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் எழுதினார். எல்லாமே பாரு அவங்க எப்படி அவனை ஏமாத்துறதுக்கு எப்படிலாம் பண்ணுறாங்க பாரு. கடன் வாங்கினவங்கிட்ட அந்த நிலத்தை வாங்கிடணும், அதான் அவருடைய குறிக்கோள். அம்புட்டுதானா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். அவர் இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சே, பெரிய மனுஷங்கள்லாம் ஊரான் சொத்துக்கு வாயை பிளந்துட்டு தான் அலையிறான். உழைச்சி தேடினவனுக்குலாம் வலிக்குது. நம்ம ஒன்றுக்கொன்று வேண்டார புழுக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு கொத்தி கொதறிக்கிறதால தானே எவனுக்கும் தொக்கா போகுது. நேரங்காலத்தோட மாட்டை பற்றிட்டு போய் செவக்காட்டை ஒரு உழவு எழுப்பி போடு. மேலக்காட்டுக்கு விதை வித்து இருக்குல்ல, நாளைக்கு 2 தாரமும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புகிறேன் சொல்கிறான். தம்பிக்கு என்ன செய்கிறான், நீ போய் வேலையை பாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், போகிறேன், மேலூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளைச்சாமியின் தோரணையான குரல் கேட்டது. பத்தியா, அண்ணன் வந்து பேசினவொடனே தம்பிக்கிட்ட தைரியம் வந்தது. பேசுகிறான், இந்தா வெறுசனா கஞ்சி ஊற்று, 2 மடக்கு உழவடிச்சிட்டு திரும்பணும், மனைவி கிட்ட அதிகார துணையோட சொல்கிறான், தோரணையோட. திருநெல் உத்திரத்தை அணைந்து பூசணி பழமாக உட்கார்ந்திருந்த மேலூர் பங்காரிச்சாமி சப்பிய பனங்கொட்டையாக நரைத்தெறிந்த முடியை வசக்கி முடிந்த குடுமி. கும்பிடுறன் சாமி. தலைக்கு மேல் கை கூப்பினான். சத்தம் கேட்டதும் பங்காரிசாமி செனாய்த்து கொண்டார். பாப்பா, பெரிய ஏப்பம் போட்டார். அவன் திருநெக்கு கீழே ஒடுங்கி உட்கார்ந்தான். ஏன்னா கடன் வாங்கினதால தனிஞ்சு தானே போகணும், காரியம் முடிகிற வரைக்கும் இல்லையா? என்ன முத்தையன் ஆளு இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டியே, புதுசா வந்தா பலருக்கு என்ன சங்கதி? பங்காரிசாமி ஆச்சரியத்துடன் விசாரித்தார். அடிக்கடி அவரை தேடி ஆள் வருவார்கள், பணம் வாங்குவார்கள், கொடுப்பார்கள், எழுதி கொடுத்த நோட்டை திருப்புவார்கள். அவருக்கு கொடை வாங்கல் தான் தொழில் என்று சொல்லணும். வசமான பிடி இல்லாமல் கடன் கொடுக்க மாட்டார். ஈடாக நகை கொடுத்தாலும் நிலம் கொடுத்தாலும் வட்டியை மட்டும் குறைப்பதில்லை. என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதை கேள்விப்பட்டேன். அவன் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, அதை கணக்கு பார்த்து தீர்த்துக்கலான்னு தான். அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் வினயம் பரவியது. ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாரு. என்னப்பா இது உனக்கும் உன் தம்பிக்கும் மனக்கசப்பாச்சே, அவனுக்காக நீ வந்து நிற்கியே? அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும் சாமி. இன்னைக்கு அடிச்சுக்கிறதும் நாளைக்கு குடிக்கிறதும் தான் சிறுசுக முண்டிக்கிருச்சுன்னா நம்ம தான் பொறுத்து போக வேண்டியிருக்கு. அது சரிதான். ஆமாம், கையேந்தி ரூபா வாங்கினவன் வெள்ளையனாச்சே. 400க்கு கரையும் வேற இருக்குது. 400 என்ற வார்த்தை அவன் காதை குடைந்தது. 200ன்னு சொன்னால் நம்பிக்கை கரையத்தில் பிஞ்சை எழுதியிருக்கான் போல தெரியுது. வட்டி வேற கொடுத்துட்டானா, அசலை கொண்டு வந்திருக்கேன், கணக்கு முடிச்சு விடுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள 6 வந்து என்ன? அவருக்கு சூடு கிளம்பியது. இந்தாப்பா, ஒம்பாட்டுக்கு பேசிட்டே போனால் எப்படி? உன்னை நான் பார்த்துக்கிட்டே நான் வச்சேன்னா, கடன் வாங்கினது அவன், நம்பிக்கை கரையம்னு உனக்கும் அணையும் தெரியுமே, விஷயம் தெரியுமே. 400க்கு அறுதிக்கரையம் எழுதியாச்சு. பிஞ்சையில் விதைக்க இறங்காதவன் அவன்கிட்ட இறங்கக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேனே. இதில் உனக்கு என்ன வந்து போச்சு? அவனால அவன் பாடு. அவனுக்கு உடம்பு கொதித்தது, பொறுமை இழந்தான். நீங்கள் பார்த்து அப்படி சொல்லலாமா? உங்கள் பணத்தை 6 இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்சிறது தான் மரியாதை. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே. இப்போ மட்டும் என்ன புதுசாக அக்கறை வந்துச்சு? இந்த பேச்செல்லாம் வேணாம். நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். முடியாது போல இருக்கு. அவன் நிலம் வேற, என் நிலம் வேற இல்லை. 200 வச்சிருக்கேன், கணக்கை முடிச்சு நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு மேலே அவரவருக்கு திகஞ்சதை பார்த்துக்க வேண்டியது தான். எதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? நாளைக்கு பிஞ்ச விதப்பு நடக்கும், ஓரட்டு வந்துட்டு போங்க. அவன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான். உதடு துடித்தது. அவனது பார்வையை தாங்க முடியாதவர் போல அவர் முகம் துளித்தார். சாது மிரண்டால் காடு கொள்ளாது இல்லையா? அவன் பேசினவன அவர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா இதுன்னு. வெள்ளைச்சாமி நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியாது என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் பயமுறுத்தி 200க்கு 400 கலட்டி விடலாம் என்ற எண்ணம். என்ன மாதிரி பேராசப்பர். முத்தையனின் பேச்சு வேறு கடுப்பேச்சு இருந்தது. அந்தளவுக்கு வந்துட்டையா? நான் தெரிஞ்ச மட்டுக்கும் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே வார்த்தையை வளர்த்துக்கிறாத, சங்கடம் வந்து சேரும். அவர் விருட்டென்று உள்ளே போய்விட்டார். அவரை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தது வீட்டுக்கார அம்மா. ஐயோயோ, அவங்களுடைய மனைவி. விரைப்பாக திரும்பிய முத்தையன் முணுமுணுத்தான். ஆருக்குத்தான் சங்கடம் வரப்போகுது தெரியல. புரட்டாசி பிறந்துட்டா போதும், ஊர் முழுக்க சுறுசுறுப்பு தட்டும். ஏன்னா மழை காலம் வருது இல்லையா?
சம்சாரிகளுக்கும் சரி கூலிக்காரர்களுக்கும் சரி இந்த மாதம் அப்பேற்பட்டது. ஏற்கனவே எழுப்புழவு அடைத்து போட்டிருந்த வானம்பாரி கரைசல்களுக்கு புரட்டாசி மழையால் நல்ல காலம் பிறக்கும். அதான் சொன்னோம் இல்லையா, வானம் பார்த்த பூமி இல்லையா, அங்கே தான் என்ன செய்வாங்க, சோளம் கம்பு சிறுதானிய பயிர்கள்லாம் அங்கே தான் விளையும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ ரொம்ப உற்சாகமாக வேலையை செய்கிறதுக்கு முதலே உழவெல்லாம் மேலே உழந்து மழைக்காக காத்துட்ருப்பாங்க. மறுநாள் வெள்ளங்காட்டி மூளை முடுக்குகளில் முடுங்கி இருந்த இரட்டை கலப்பைகளை கொட்டாரங்கள் ஏராளமாக தட்டுப்பட்டன. கலப்பையெல்லாம் எடுத்து தயாராக வச்சிடுறாங்க. கஞ்சி கலையம் கூடையுடன் பனைமரத்து பாதையில் மூக்கமாக வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் கையில் தூக்குவாளியுடன் சின்னவள் வந்து இறங்கிட்டார். களம் இருந்துட்டார். யாரு? முத்தையன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட வந்துட்டாருங்க. ஏர் பூட்டியாகிவிட்டது. முத்தையன் நிலத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு கயிற்றை பிடித்தான். பொம்பளைகள் இளந்த முள் வெட்டுவதிலும் கல் பொறுக்கி போடுவதிலும் மும்முரமாக இருந்தார்கள். முதலில் மேலிட்டார் போல் எழுப்புழவு, அதற்கு பிறகு பருத்தி விதை விதைக்கணும். 2ஆம் உழவுக்கு கட்டை போடாமல் கலப்பையை அமுக்கி பிடிக்கணும். வெயில் ஏறியது. விதைப்பு முடிந்து மாடுகள் கீழத்தாரில் சாலடித்து கொடுக்க பொம்பளைகள் பயத்தாம்பட்டம் போட்டார்கள். என்ன பண்ணாங்க, வெயில் ஏறியதோ விதைப்பு முடிஞ்சதோ மாடுகளை எடுத்துட்டு பெண்கள் என்ன பண்ணாங்க, உட்காந்துருக்குறாங்க. மேலூர் பங்காரு சாமிக்கு என்னவோ அன்றைக்கு கோயில்பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளைச்சாமியிடம் நோட்டை கொடுத்து நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தணும் என்ற ஆத்திரம். அந்த ஆள் அங்கே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு. அவருக்கு ஒரு இது, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, ஏதாவது நம்ம இப்படியே 400 ரூபாய் வாங்கிடணும், அதான் அவருடைய நோக்கம். பசி ஆறியதும் நோட்டை எடுத்து மடியில் கட்டி கொண்டு வேகமாக கிளம்பினார். போகிற வழியில் புஞ்சையில் நின்று ஒரு அரட்டி விட்டு போனாலாவது காரியம் பழித்து விடலாம் என்ற நினைப்பு வேறு. போய் அங்கே ஒரு மிரட்டுனா அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. பாதை நின்று கிழக்கால் பார்த்தார். கிழக்காம பார்க்குறாரு. புஞ்சையில் உழவு நடந்தது. வேகமாக புஞ்சைக்கு நடந்தார். ஏன் முத்தையா, ஒன்னதான்ப்பா, 2 பேருக்கும் போகிற காலம் வந்துருச்சா, போங்காலம் வந்துருச்சா, பேசாமல் உண்டான ரூபாயை கட்டிட்டு பிஞ்சையை உழுங்க, கோர்ட்டுக்கு போனால் பின்னால் வழி எடுக்கும். மேலே கடைசி வரப்பில் பங்காரு சாமி கடுகடுப்பாக நின்று கொண்டிருந்தார். பேசிட்டு கோபமாக நின்றுட்டு இருக்கிறாரு. எல்லோரும் திடீரென்று திரும்பி பார்த்தார்கள். வெள்ளைச்சாமிக்கு கோபம் வந்துருச்சு. மட்டியை கடித்துக்கொண்டு சாட்டை கம்பை மாறி மாறி பிடித்தான். அட நீ சும்மாருடா, அவனை நான் கவனிச்சுக்கிறேன், எச்சலந்தவனா தலைமையில ஏறுவான், இளைச்சவன் நினச்சிட்டு இருக்கான் நம்மள அப்படின்றான். இவனால என்ன வந்தாலும் சரி. முத்தையனுக்கு தொடை 2 துடித்தது. யோ என்ன சொன்ன, எங்க தகப்பனுக்கு 2 புள்ள தான், இப்ப 6க்கு வலிக்க போகுது பாக்குறியா? அவன் ஆவேசமாக கத்தி கொண்டு ஓடினான். சாட்டை கம்பை ஓங்கியபடி வெள்ளைச்சாமி அவனுக்கு பின்னால் பாய்ந்தார். 2 பேரும் ஓடுறாங்க, அவரை நோக்கி ஓடுறாங்க. பங்காரு சாமி பதறி போனார். சே, காரியம் கெட்டு போச்சே, விவகாரம் இந்த அளவுக்கு முத்தி போச்சே, பயல்கள் வருகிற வரதை பார்த்தா, வர்ற போக்க பார்த்தா சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தொபுக் தொபுக் என்று மேலூரை நோக்கி ஓட ஆரம்பித்தார் என்று சொல்லி இந்த கதை மிக அழகாக முடிகிறது. தம்பிக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை கண்டுட்டு அண்ணன் என்ன செய்யல, சும்மா இருக்கல. அவன் என்ன பண்றான், தம்பிக்காக போய் அந்த இடத்துல போராடி ஒரு வெற்றியை வாங்கி தரான். தம்பிக்கு இருக்கிற சங்கடத்திலேருந்து அவனை விடுவிக்கிறான் இல்லையா? இது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நம்ம கூட பிறந்தவங்கள நம்ம என்றைக்குமே நமக்குள்ள 1000 வேறுபாடு மன வேறுபாடு வந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சணும், விட்டு கொடுத்து தான் வாழணும். சரியா? நம்ம அப்படி வாழணும். அப்படி வாழும்போது தான் நம்முடைய குடும்பம் நல்லாயிருக்கும், நம்முடைய உரிமைப்பட்ட நம்முடைய இடம், நம்முடைய சொத்து சுகம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியாம்மா? படிச்சிருவியா? கேள்வி பாரு, பக்கம் 69. உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. இப்போ எழுதி முடிக்க இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க சண்டை போட்டுக்கிட்டே பிரிஞ்சு இருந்தால் எப்படிலாம் அவங்களுக்கு துன்பம் வரும்ன்றதை நீங்களே சொந்தமாக எழுதலாம். எழுதுங்க, எழுதி பாருங்கள், நல்லா படியுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.